ஹைங்க இன்றைக்கி யோகனோட ஜூனியர் கேஜியோட லாஸ்ட் ஒர்க்கிங் டேங்க. எப்படியோ என்னோடய வயிறுக்கட்டி வந்து எல்கேஜியை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டான். யோகன் குட்டி வந்து ஒரு அரை மணி நேரம் கூட என்னை விட்டு இருக்காத பையன். அவனை ஸ்கூலுக்கு சேர்த்தும் போது நாங்கள் ரொம்பவே பயந்தோம். இவன் எப்படி போய் ஸ்கூலில் இருப்பான், இவன் எப்படி அங்கே அடாப்ட் ஆவான் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தோம். நாங்கள் நினச்சதுக்கு ஆப்போசிட்டாக அவன் ஈஸியாக அடாப்ட் ஆகிக்கிட்டான். ஒரு 2 நாள் இருந்தால் அதுக்கப்புறம் நார்மலாக அவன் பாட்டுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டான். லாஸ்ட்டு 1 மந்த் தான் நான் அவனை கொண்டு போய் ஸ்கூலில் விடாதங்காட்டி அடிக்கடி நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், நான் ஊருக்கு போகிறேன்னு சொல்லி அழுதுட்டு இருந்தான். மற்றபடி அவன் ஓகேவாக ஸ்கூலுக்கு போயிட்டான். எங்களுக்கு பெரிய ஆச்சரியமே அதுதான். கேட்குறவங்க எல்லாத்துக்கும் இது என்ன பெரிய சாதனையா அப்படின்னு சொல்லி தோணும். ஆனால் வந்துட்டு அவன் வந்து என்னையும் அவங்க அப்பாவையும் விட்டு ஒரு அரை மணி நேரம் கூட இருக்க மாட்டான். மீறி இருந்தால் எங்கள் அம்மா வேணும், இல்லைன்னா என் அப்பா, என் தங்கச்சி, இவங்க 3 பேர் வேணும், இல்லைன்னா அவங்க ஐயன் வேணும். எங்களை தவிர வேறு யார்கிட்டையுமே அவன் போகவும் மாட்டான். இருந்த பையன் அவனா ஸ்கூலுக்கு கிளம்பி ரெடியாகி அழுகாமல் போகிறது வந்து எங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அவன் எதுக்கு எடுத்தாலும் ரொம்ப சென்சிபிள் சைல்டு, எதுக்கு எடுத்தாலும் அழுதுருவான். இருந்த பையன் வந்து இந்த வருஷம் முழுசும் அவ்வளோ சூப்பராக ஸ்கூலுக்கு போனது எங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியம். லாஸ்ட் டே ஸ்கூலுங்கிறத விட இன்னும் 2 மாதம் அவனை வச்சு எப்படி சமாளிக்க போகிறேங்கிறத எனக்கு பெரிய டாஸ்க். இன்றைக்கி அவனுக்கு பிடிச்ச ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செஞ்சு அவங்க அப்பா கூட அனுப்பி விட்டாச்சு. அவனோட கசின்ஸும் ஆனுவல் லீவுக்கு ஊருக்கு வந்தாச்சு. பக்கத்துலேயே இருக்க ரெஸ்டாரண்ட் தான் போயிருந்தோம். 3 பேரும் மெனு செக் பண்ணுறத பார்த்தா எல்லாமே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆனால் 3 பேரும் ஒரு ஐட்டம் கூட முழுசாக சாப்பிடல. இனி ஒரு 3 நாளைக்கு இவங்க 3 பேர்த்தோட அட்ராசிட்டிஸ் தாங்க வீடியோவில் பார்க்கலாம்.